வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட ப்ரமோ 2 வெளியாகி இருக்கிறது. ப்ரமோ 2ல பவித்ரா புலம்புறது தான் ப்ரமோ 2ஆக இருக்கு. ஏன்னா நாமினேஷன் ப்ராசஸோட பிரச்சனை தான் அப்படியே கன்டின்யூ ஆகுதுன்னு நெனைக்கிறேன். 12 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. அதுல பவித்ராவும் நாமினேட் ஆயிருக்காங்க. தர்ஷிகாவும் நாமினேட் ஆயிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். 2 பேரும் உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ "நீ வந்து என்ன நாமினேட் பண்றது பிரச்சனை இல்ல. ஆனா நாமினேட் பண்ண சொன்ன காரணம் தான் பிரச்சனை" அப்படின்னு சொல்லி பவித்ரா புலம்புறாங்க. அதே பவித்ரா சௌந்தர்யாவையும், ஜாக்குலினையும் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஜாக்குலின இப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது வந்து ட்ரிகர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஜாக்குலின் வந்து பவித்ராவ நாமினேட் பண்ணும்போது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதேபோல சௌந்தர்யாவும், நீ வந்து கேம் ஆடுறங்கிற பேர்ல வந்து இந்த மாரி பண்ணிட்ட. ஏன்னா சௌந்தர்யாவ அவுட் பண்ணது பொம்மை டாஸ்க்ல அவங்க தான். அது ஏதோ ரீசன் சொல்லி அவங்க நாமினேட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அத வந்து குறிப்பிட்டு சௌந்தர்யாவும், ஜாக்குலினும் நாமினேட் பண்ணிருக்காங்க. நாமினேட் சொன்ன ரீசன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி தான் பவித்ரா புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இத பத்தி தான் வந்து ப்ரமோ 2 சொல்லியிருக்கிறது. அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. பவித்ராவுடைய கேம வந்து நேத்து உடைச்சாரு விஜய் சேதுபதி அவர்கள். அது எங்க வெளியில வந்துருமோன்னு ஒரு பயத்துல தான் அவர் பாராட்டுறத கூட அவங்களால ஏத்துக்கொள்ள முடியல. யாரால? பவித்ராவால. என்ன காரணம் அப்படின்னா, "ஐய்யயோ! நம்ம சீக்ரெட்லாம் உடைஞ்சு போகுதே." "அப்படிலாம் இல்ல சார். நான் சீக்ரெட்லாம் பண்ணல சார்." அப்படின்ட்டு சௌந்தர்யா அவுட் பண்ணது நீ தான். அப்புறம் அத பத்தி சொல்லாம என்ன செய்வாங்க? நீங்க 2 பொம்மைய கையில வச்சுட்டு, ஒரு பொம்மைய தூக்கி கடைசி நேரத்துல சிவகுமார்ட்ட தூக்கி போட்டுட்டு, அவர் எடுத்துட்டு வரதுக்குள்ள ஓடி போய் ஒரு பொம்மைய கொண்டு போய் வைக்கிறீங்க. ஏன்னா சௌந்தர்யா வரக்கூடாது. சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் அவுட் பண்ணது தர்ஷிகாவோட முதல் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கேன்சல் பண்ணாரு இல்லையா பிக் பாஸ். அதுல வந்து தர்ஷிகா எடுத்தாங்க. சௌந்தர்யாவோட பொம்மைய. அது தர்ஷிகாவும், பவித்ராவும் அழகா பிளான் பண்ணி சௌந்தர்யா முதல்ல தூக்கிடணும். ஏன்னா அவ உள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு. இதெல்லாம் நீங்க மாஸ்டர் பிளான் பண்ணி தானே பண்ணீங்க. அப்புறம் என்ன இத காரணம் ஒண்ணு சொன்ன காரணம் தான் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான். இந்த இடத்துல வந்து நீங்க பிளான் பண்றீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பவித்ராக்கு அந்த காரணங்கள் உடைஞ்சது கொஞ்சம் மனசு உடைஞ்சு போச்சு. ஐயோ! நம்ம சீக்ரெட்லாம் வெளில வந்துருச்சேப்பா. யாரும் பார்க்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாதுன்னு நெனச்சோமே. அந்த சீக்ரெட் எப்படி வெளில வந்துச்சு அப்படின்னு. எப்பவுமேங்க சாரி. எப்பவுமே காரணம் இருக்கு இல்லையா? நம்முடைய செயல்பாடுகள் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற வன்மத்த வந்து காட்டிக் குடுத்துரும். அதுதான் பவித்ராவுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம். பவித்ரா வந்து மஞ்சரியோட பொம்மைய எடுத்துட்டு போனாங்க. அங்க 2 ஷெல்ஃப் காலியா இருக்கு. 2ல ஏதாவது 1ல வைக்கலாம். 1ல வைக்காம நின்னுட்டு இருந்தாங்க. மஞ்சரி வந்து தன் பொம்மைய வச்சதுக்கு அப்புறம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அது மாரி அதாவது கேம் பிளான் அப்படிங்கிற பேர்ல இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணாங்க. அததான் விஜய் சேதுபதி கேட்டாரு. உடனே ஏம்மா உன்ன பாராட்டுறதுக்கு தாம்மா கேட்டேன். நீ என்னம்மா இப்படி கோச்சுக்கிற அப்படிங்கிற மாரி சொன்னாரு இல்லையா? அதெல்லாம் உண்மைதான். இந்த உண்மையை புரிந்து கொள்கிற ஒரு பக்குவம் வந்து பவித்ராக்கு இல்லங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. பவித்ரா வந்து இப்ப புலம்பிட்டு இருக்காங்க தர்ஷிகா கிட்ட. அதாவது அவ நாமினேட் பண்ணது பிரச்சனை இல்ல. பட் சொன்ன காரணம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் இதுதான். இந்த காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப சௌந்தர்யாவும் சரி, ஜாக்குலினும் சரி, நீங்க டார்கெட் பண்ணியிருக்கீங்க. ஜாக்குலினையும் அவங்க தான் டார்கெட் பண்ணாங்க. பட் அதே போல இவரு நம்ம ரஞ்சித் ஒண்ணும் தெரியாம இருக்காரு. ரஞ்சித்தும் பவித்ராவும் தான் சேர்ந்து விளையாடி தான் நெறைய பேர் அவுட் பண்ணாங்க. இப்ப ரஞ்சித் வந்து நான் வந்து கோவா டீமோட மேனேஜர்ங்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் விளையாடுற விதம் வந்து தவறாகப்பட்டது எனக்கு அப்படிங்கிறது தான் நான் இங்க சொல்ல வந்தேன். பட் பவித்ரா வந்து அத ஃபீல் பண்றாங்க. ஐய்யயோ! நம்ம ரகசியம்லாம் தெரிஞ்சதுனால இப்ப எல்லாரும் நம்மள அடிக்கிறாங்களே! அப்படிங்கிற ஒரு வருத்தம் இந்த ப்ரமோ 2ல தெரியுது. பட் அது எனக்கு கண்டிப்பா இதுல தெரியும். அது ஓப்பன் நாமினேஷன் எப்பவுமே ஒரு அடி அடிக்கும். அதுதான் நம்ம கூட நான் பிபி முன்னோட்டத்துல கூட சொன்னேன். ஓப்பன் நாமினேஷன் நெறைய வைக்கணும். 10, 12 வாரம் ஓப்பன் நாமினேஷனாவே இருக்கணும். அப்படி இருந்தா தான் கேம் சூடு பிடிக்கும்னேன். இது இப்பதான் அவங்களுக்கு தெளிவுபட்டுருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அவங்க ஓப்பன் நாமினேஷன் பண்ணாதனால தான் நெறைய விஷயங்கள் வெளியில வர மாட்டேங்குது. ஏன்னா ஞாபகம் வரும் அப்பதான். அதனால அந்த புரிதலோட விளையாடுனா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது தான். ப்ரமோ 2வோட லைவ் வந்து நம்ம 12:30க்கு மேல வைக்கலாம். என்ன டைம் 12:45ன்னு வச்சுக்கோங்களேன். பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிவன்.